திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வைர நகைகளை கோவில் நிர்வாகி கடத்திய வழக்கை முடித்து வைத்த காவல்துறையை அம்மாநில உயர்நீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் காவல்துறையை மூடிவிட்டு சென்று விடலாம் என்று விமர்சித்துள்ள உயர்நீதிமன்றம் டிஜிபியும் காவல்துறையினரும் தூங்கிக் கொண்டுள்ளனரா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் ஜீயர் மடத்தில் உண்டியல் காணிக்கைகளை கண்காணிக்கும் பணியில் இருந்த ரவிக்குமார் என்பவர் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வைரம் மற்றும் அமெரிக்க டாலர்களை ஆசன வாயிலில் வைத்து மறைத்து கடத்தினார் என்பது வழக்காகும். இவர் கைது செய்யப்பட்ட போது தன்னிடம் இருந்த 14 கோடி ரூபாய் சொத்துக்களை கோவிலுக்கு தானமாக கொடுக்க முன்வந்ததால் இவர் மீதான வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. மக்கள் மன்றத்தில் தீர்வு காணப்பட்டதாக நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம் அளித்தது. இதற்கு அப்போதைய எதிர்க்கட்சியாகி இருந்த தெலுங்கு தேசம் கட்சியினர் தற்போது மீண்டும் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் காவல்துறையை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது.